கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட மீண்டும் அவனுடைய சமூகத்தில் நாம் காணப்படுவது கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த நாளிலும் கூட நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சுஜித் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறாங்க. விடுதி சபை சார்ந்த போதகர். அவரும் அவரை அறிந்திருக்கிறோம். நமக்கு அறிமுகமானவர். அநேக தரம் நம்முடைய சபையில் வந்திருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வந்து பிறகு ஜெபிக்க நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசியிலும் இப்படி உபவாச ஜபத்திலே சேர்ந்து வருகிறதற்கு கர்த்தர் காட்டின கிருபைக்காய் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பழைய முகங்களை பார்ப்பதில் மிக சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் பாஸ்டர் மைக்கேல் ஷிப்ஸ் லீடர்ஷிப். அவருடைய வாழ்க்கை எங்களுடைய நானும் மனைவி இங்கே வந்திருக்கிறோம். எங்களுடைய என்கேஜ்மெண்ட்டில் அவர் தான் பேசினார். ஸோ கடந்த வாரத்தில் நாங்கள் ஒரு 13 வருடம் எங்கள் திருமண வாழ்க்கையில் கர்த்தர் கிருபையாய் அவரை எங்களுடைய வாழ்க்கையில் he has been such a blessing to our lives. We went through storms. சில நாட்கள் நாங்கள் கல்யாணமான புதுசில் வருகிற அந்த தோல்வியான நேரத்திலே எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. பாஸ்டர் மைக்கேல் டூட்டிகோரின் ட்ரெயினில் என்னோடு கூட நின்று கொண்டே பிரயாணம் செய்தார். பாதி வரைக்கும் நான் என்னுடைய மனைவி இடத்துல போய் அங்கே பேசி, உங்கள் வீட்டில் யார் வீட்லேயும் பிரச்சனை வந்தது இல்லையோ, இப்படி பார்க்குறீங்க, எனக்கு அப்படி இருந்த சூழ்நிலை. ஸோ அப்படி என்னுடைய குறைகளையும் கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். பட் ரியலி தேங்க் காட் how the Lord has been using this church also. நான் கனடாவிலே தமிழை எழுதியிருக்கிறேன். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் நீங்கள் என்னோட பொறுத்துக்கொண்டு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஓகே, தேவன் 2 நாட்களாக என்னுடைய பாரப்படுத்தின ஒரு காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காலையிலே நான் அதை பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இது பகிர்ந்து கொள்ளுகிற விஷயம் வெறும் ஏசிய சபைக்கு மட்டுமல்ல, இட் இஸ் ஃபார் த ஹோல் பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சபையாகிய இன்றைக்கு தேகத்தை குறித்து நாம் கவலைப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் டேபர்நாக்கல் என்கிற ஒரு சர்ச்சை அவர் இங்கிலாந்தில் ஆண்டவர் அவரை பயன்படுத்தி 5000 விசுவாசிகள் கூடி வருகிற ஒரு சபை. ஆனால் அவ்வளவு வல்லமையாய் தேவன் அவரை பயன்படுத்தின பொழுது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இடத்துல யாரோ கேட்டார், உங்களுடைய ஊழியத்தின் ரகசியம் என்னவென்று சொல்லி. அப்போ ஸ்பர்ஜன் சொன்னார், இட் இஸ் பிகாஸ் மை பீப்புள் ப்ரே. என் ஜனங்கள் எனக்காக ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய உள்ளத்தில் நான் கேட்ட ஒரு சத்தம், செக்கரியா 13:7, மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். இன்றைக்கு கடைசி கால சபையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக யூடியூபில் அநேக காரியங்களை கேட்டும் பொழுது நம்மில் பலரும் லிங்கை ஷேர் பண்ணுகிறோம். இப்படிப்பட்ட ஊழியர்கள் அப்படி விழுந்தார்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்கிறது. சிலருக்கு அந்த காரியங்களை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணவும் போகிற ஒரு சேலஞ்சஸில் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக இன்றைக்கு கர்த்தருக்கு தேவையானது, the more we have people to interfere but few who intercede. சில பேர் தான் காரியங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு சபையிலே இருக்கிறார்கள் என்கிறது என்னுடைய உண்மையான ஒரு கருத்து. ஆதி சபை ஒரு ஜெபிக்கிற சபையாக இருந்தது. 2 நாட்களுக்கு முன்பாக விடுதியில் நான் ஊழியம் செய்து வருகிறேன். உங்களுக்கு தெரியும், 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு இளவாலிப ஊழியர், அவருக்கு 35 வயது தான், 2 சிறு பிள்ளைகள் உள்ளவர். ஒரு குழந்தைக்கு அடுத்த 13ஆம் தேதி நேமிங் செரமனி. ஆனால் திடீரென்று ஒரே மாதத்தில் அவருக்குள்ளே வந்த ஒரு வயிற்று வலியினாலே பாதிக்கப்பட்டு, அது அவருக்கு டயக்னைஸ் பண்ணுகிறதுக்கு பணம் இல்லாமலோ எந்த சூழ்நிலையோ தெரியாமல் 2 நாளுக்கு முன்பாக அவர் மரித்து போனார். என்னோட சின்ன வயசுள்ளவர் தான். ஆனால் அவர் 1 மாதத்திற்கு முன்பாக அவருடைய மனைவி எனக்கு ஃபோன் பண்ணும் பொழுது, அண்ணா, நாங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலையை எந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் போடாதீங்க, வெறும் எல்லாம் சிம்பிள்ஸ் அனுப்புவாங்க, ஆனால் எவ்வளோ பேர் ஜபிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது.
சிலர் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஆனால் தயவு செய்து யாருக்கும் சொல்லாதீங்க. எப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே சபை போய் கொண்டிருக்கிறது என்கிறது என்னுடைய இருதய பாரமாயிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜப குறிப்பை கூட சொல்லுகிற அளவிற்கு ஊழியக்காரர்களுக்கு மனதில்லாமல் போகிற அளவிற்கு சபை மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அநேக பேர் விழுந்து போகிற காரியங்களிலே சிவியர் பேட்டில் இஸ் ஹேப்பனிங் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இன்றைக்கு உங்களிடத்தில் கெஞ்சி நான் கேட்கிறேன், நம்முடைய கண்களை திறந்து பார்த்தால் கடைசி காலத்திலே ஊழியங்களும் சபைகளும் ஒரு சிதறுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். லெட்ஸ் நாட் புட் இட் அண்டர் கார்பெட். ஆனால் பில்லி கிரஹாம் ஒரு பிரபலமான ஊழியக்காரர்கள் விழுந்தார்கள் என்று கேட்ட பொழுது எந்த ஸ்கேண்டலும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனா அந்த பில்லி கிரஹாம் அந்த ஊழியக்காரன் விழுந்தான் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் சொன்னது, அவரிடத்துல இன்டர்வியூ பண்ணும் பொழுது அந்த ஊழியக்காரர் விழுந்து போனதுக்கு நீங்க என்ன சொல்வீங்கன்னும் போது, பில்லி கிரஹாம் பிரபலமான ஒரு தேவ மனிதன், ஐ லைக் ஹிம் வெரி மச். ஆனா அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வாட் ஹாஸ் ஹேப்பன் டு ஹிம் இட் கேன் ஹேப்பன் டு மீ. அவருக்கு நடந்த சம்பவம் எனக்கும் நடக்கும். he is our fellow soldier, let's not hit again. அவர் நம்முடைய உடல் போராளியா இருக்கிறார், ஆளுக்கு ஒரு கல்லுன்னு அடிக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டதான மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மிக வேதனையோடு வருத்தத்தோடு சொல்கிறேன், பவுல் கொரிந்து சபைக்கு 1 நிருபத்திலே அவர் தகப்பனுடைய இருதயத்திலே கடிந்து கொண்டார். பரம்பை எடுத்து வரட்டுமான்னு கேட்டார். ஆனா சபை பவுலுக்கு ரொம்ப தகப்பனை போல பவுல் சபைகளை உருவாக்கினார். நான் 3 வருடமாய் சபை ஊழியத்தில் இருக்கிறேன். அதற்கு முன்பாக இவாஞ்சலிஸ்டா இருந்தேன். ஆனா பாஸ்டர் ஆன பிறகுதான் எவ்வளோ கஷ்டம் அந்த ஊழியத்திலையும் இருக்கிறது என்கிறதை என்னால் உணர முடிகிறது. பல சபைகளிலே போய் கண்டித்து பேசியிருக்கிறேன் நான் கூட. ஆனால் இந்த 3 வருடத்திலே கர்த்தர் என்னையும் உடைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தாழ்மையாய் உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன், சபை ஒரு தகப்பனும் பிள்ளைகளும் என்கிற உறவுக்கும், பிள்ளைகள் தகப்பனை குறித்ததான உறவிற்கும் இன்றைக்கு சபைகள் வருமா? தட் இஸ் மை குவெஸ்சன். பவுல் சொன்னவண்ணா அந்த நிருபங்களிலே எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்மையாக சபையில் நடக்கிறதா? 2 கொரிந்தியர் நிருபத்தில் 7வது அதிகாரம் 2வது வசனம் யாராவது தயவு செய்து வாசிங்க. எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் என்ன செய்யல, கெடுக்கவில்லை. மேக் ரூம் ஃபார் அஸ் இன் யுவர் ஹார்ட்ஸ் என்று கேட்கிறார். 2 வாரத்திற்கு முன்பாக நாங்கள் ஒரு ஹவுஸ் வார்மிங்கு போன பொழுது பெங்களூர்ல இருக்கிற ஒரு பாஸ்டர் சொல்லுறாரு, அவருடைய சபையில இருக்கிற 200 விசுவாசிகளுடைய வீடுலையும் ஒவ்வொரு ரூம் இருக்குமா, அந்த ரூம் ஊழியக்காரர்களுக்காகவே அவர்கள் அதை வைத்திருக்கிறாரா. வீட்டில் நம்ம ரூமை ஊழியக்காரர்களுக்கு கட்டி கொடுக்கலாம். ஆனா பவுல் கேட்கிறாரு, கேன் யூ ப்ளீஸ் மேக் ரூம் இன் யுவர் ஹார்ட்ஸ். இன்றைக்கு ஊழியக்காரர்களுடைய நிலைமையை நான் பார்க்கும் பொழுது உங்களிடத்திலே ஏதோ பட்சபாதத்திலே ஒரு சைடில் பேசுகிறதற்காக நான் இங்கு வரவில்லை. தேவனுடைய சத்தியத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள, இருதயத்தின் பாரத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். நமக்கு உண்மையாக ஊழியக்காரனை நம்முடைய இருதயத்திலே இடம் கொடுக்க மனதுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஆனால் பவுல் சொல்லுகிறார் 3வது வசனத்தில், உங்களுடனே சாகவும் கூட பிழைக்குவதற்கும் எங்கள் இருதயங்களிலே நீங்கள் என்ன இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட நிலைமையில 2 கொரிந்து 7:4 என்ன சொல்கிறார்? மிகவும் தைரியத்தோடு உங்களுடனே பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபதிரவத்திலும் பரிபூர்ணமாய் சந்தோஷமாயிருக்கிறேன். உண்மையான ஊழியக்காரனுக்கு ஜனங்கள் தான் மேன்மை, ஜனங்கள் தான் அவனுக்கு ஆறுதலை கொண்டு வருகிறார். The world runs by tired leaders. பாஸ்டர் மைக்கேல் எங்களுடைய ஆனிவர்சரி இதுக்காக நாங்கள் கூப்பிடும் பொழுது பாஸ்டர்ஸும் கூட வந்தார்கள். காலையில் 3 சர்வீஸை முடித்து அங்கே வந்த பொழுது அவருடைய முகம் கருப்பாக இருக்கிறது. எனக்கு மிகவும் கவலையாகவும் இருந்தது. நான் அப்பொழுது என்னுடைய வீட்டில் அந்த திங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இல்லை, பெட்டில் கொஞ்சம் படுங்க சார்னா அவ்வளோ கொரட்டை விட்டு தூங்கும்போது டைம் ஆகிடும்ட்டு போய் எழுப்பினேன். He was so tired. ஏன்னு சொல்ல, வெறும் பாஸ்டர் மைக்கேலை பற்றி நான் சொல்லலை, அநேக ஊழியக்காரர்கள் ஜென்யூனாய் ஊழியம் செய்கிற பட்டணத்திலும் சரி கிராமங்களிலும் சரி, they are tired.
they are tired. ஆனால் அந்த காரியங்களை நம்மாலே பார்க்க முடிகிறதா? 7வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் சொல்றார், எப்படி என்றால் நாங்கள் மெக்கதோனியா நாட்டில வந்த பொழுது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலும் உபதிரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆனா 7:6 சொல்றார், ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் இது. தீத்து வந்ததினாலே எனக்கு ஆறுதல் வந்தது. முதலாவது குறிப்பு உங்களிடத்தில் கெஞ்சி நான் கேட்க விரும்புகிறேன். Have you prayed for your pastor or any ministers of God so that the God's comfort could reach them? என்றைக்காவதும் தேவன் ஊழியக்காரர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கண்ணீர் சிந்திருக்கிறோமா? ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிறதற்கு நாம் எவ்வளவு சீக்கிரமா இருக்கிறோம். ஆனால் அந்த ஊழியக்காரனுடைய உண்மையான வாழ்க்கை மண்டே டு சாட்டர்டே பலருக்கும் தெரிகிறது இல்லை. வெறும் வெள்ளை ஷர்ட் போட்டு சண்டே வருகிறதை தான் நம்ம பல புறை பார்க்கிறோம். அவர் போகிற வாகனங்களோ அவர்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதையோ பார்த்த உடனே மிக சுகபோகமாய் வாழ்கிறார்கள் என்று நானும் விசுவாசியாய் இருந்த பொழுது யோசித்திருக்கிறேன். ஆனால் தாழ்மையாய் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் ஒரு தீத்து வந்ததினாலே ஆறுதல் செய்தார். We must pray that God's comfort will reach to them. ஹட்சன் டெய்லர் என்கிறதான ஊழியக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடித்தவர். என்னால் என்னுடைய 20 வருஷ கிராம ஊழியங்களிலே அதிகமாய் மிஷனரிகள் வாழ்க்கை தான் என்னை மிகவும் உற்சாகப்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஹட்சன் டெய்லர் சைனாவிலே அற்புதமான ஊழியத்தை கர்த்தர் அவர் மூலமாய் செய்தார். ஆனால் ஒரு நாட்கள் வரும்பொழுது அவர் சோர்ந்து போனார். ஆனால் ஸ்காட்லாண்டில் ரிவைவல்ல ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு ராபர்ட் முர்ரே என்கிறதான ஒரு இளம் வாலிபன் 29 வயதில் அவர் இறந்து போனாருங்க. சாகும்போது கோமாவில் என் சபை என் மக்கள் என்று செத்தார். தயவு செய்து கூகுளில் நீங்க சர்ச் பண்ணி ராபர்ட் முர்ரே பற்றி வாசிங்க. அந்த புத்தகத்தை நான் அவருடைய வாழ்க்கையை நான் கன்னடாவில் மொழிபெயர்த்தேன். ஆனால் அவருடைய அசிஸ்டண்டாக ஒரு வில்லியம் பர்ன்ஸ், ஒரு சின்ன வாலிபன், இந்த ராபர்ட் முர்ரேக்கு எப்பொழுதும் டிபி வியாதி இருந்ததுனால அந்த குளிருக்கு அவர் வாழ முடியாம அவர் இஸ்ரேலுக்கு போகிறார். ஆனா அப்போ இந்த பர்ன்ஸ் பிரசங்கம் செய்யும் பொழுது அவருடைய பிரசங்கத்தினால ஒரு எழுப்புதல் வருகிறது. சேரை பிடித்து சில பேர் சொன்னார்களா, hell is better than the wrath of God. தேவனுடைய கோபம் நரகத்தை பார்க்கிலும் கோரமானது என்று சொன்னார்களா. அப்படிப்பட்டதான ஒரு ரிவைவல் அந்த காலத்திலே வந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த ரிவைவலிஸ்ட் அந்த வில்லியம் பர்ன்ஸ் அந்த ரிவைவல்ல நானா இருந்தா அந்த ரிவைவல்ல என்ஜாய் பண்ணி கொண்டு வாழ்ந்திருப்பேன். ஆனால் அந்த வரலாறு சொல்லுகிறது, வில்லியம் பர்ன்ஸ் ஹட்சன் டெய்லர் சோர்ந்து போயிருக்கிறார் என்கிறதை அவருக்கு கேள்விப்பட்ட பொழுது அவர் சைனாவுக்கு போய் ஹட்சன் டெய்லரை உற்சாகப்படுத்தினார்களா. ஆனால் ஹட்சன் டெய்லர் சொல்றார், when Burns came, it was such a refreshing wind to my soul. அவர் வந்த பொழுது எனக்கு ஒரு ரிஃப்ரெஷ், ஒரு ஆத்மாவிலே ஒரு தண்ணீர் போடுகிற போல ஒரு அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஏனென்று சொன்னால், நான் தாழ்மையாய் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் சர்ச் கட்டுகிறதற்கு ஏசிய சபை எனக்கு உதவி செய்திருக்கிறது. சோலாருக்கு பாஸ்டர் மைக்கேல் கேட்டார்கள், அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்கு. ஆனால் உங்களிடத்தில் ஒன்று உண்மையை நான் சொல்ல வேண்டும், இந்த 3 வருடத்திலே நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் என்னுடைய அதிகமான தேவை சோலார் அல்ல, என்னுடைய அதிகமான தேவை பணமும் அல்ல. தாழ்மையாய் சொல்லுகிறேன், நான் அதிக முறை உணர்ச்சி வசமாய் உங்களுக்கு தோன்றலாம், என்னுடைய ஊழியத்தில் நான் மிகவும் ஆசைப்பட்டது என்னோடு நிற்க வேண்டிய உண்மையான மனிதர்கள் தான். என்னுடைய பலவீனங்களை அறிந்து கூட நிற்கிற சகோதரர்களை தான் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எதிர்பார்க்கிறாரே தவிர பணத்தை அல்ல. ஆனால் பல முறை அதை கொடுத்து நம்முடைய காரியங்களை நாம் நம்மையே ஏமாற்றிக்கொண்டு கர்த்தருக்காக செய்கிறோம் என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உண்மையாக உங்களிடத்தில் கேட்கிறேன், இந்த வருஷம் கடைசியில் உபவாசத்தில் வந்திருக்கிறோம், எவ்வளோ பேருக்கு உங்கள் வாழ்க்கை ஆறுதலை கொண்டு வந்திருக்கிறது? It's all about self today. Young people, it has become not selfish generation, it's selfish generation. நானும் என் காரியம், என் பிள்ளைகள்,
நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கூட அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். எதற்காகனா அவர் அதுல அவர் மேன்மையா இருக்கணும்னு சொல்லி தான் அதுலயும் ஒரு ஆசை வந்திருக்கிறது. அதுலயும் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் தான். ஆனால் செக் பண்ணி பாருங்க, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏசிஏ சர்ச், ஆல் ஓவர் த கர்நாடகா. எனக்கு தெரியும், நான் கிராமங்களில் ஊழியம் செய்கிறதுனால எவ்வளவோ பேர்களுக்கு நான் ஒவ்வொரு இடத்துல செய்தியை கொடுக்க போகும்பொழுது அந்த பாஸ்டர்ஸ் உற்சாகப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஊழியர்களுக்கு உண்மையாக தீத்துக்கள் தேவை, திமோத்தியர்கள் தேவை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 25வது வசனம் யாராவது படிங்க. அங்கேயும் பவுல் சொல்லுகிறார், மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரோதித்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் யான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமா இருந்தான். அவன் பிலிப்பியன்ஸ் சர்ச்ல அவர் நல்ல ஒரு லீடருங்க. ஆனா பிலிப்பியன் சபை எப்படிப்பட்டதான சபை தெரியுமா? பவுலுக்கு உதவி செய்து பண உதவியை செய்ததை நாம் 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு நல்ல சபை, பவுல் செய்த அநேக ஊழியங்களிலே நன்றியுள்ள சபையா இருக்கிறது பிலிப்பியர் சபை. ஆனால் அந்த சபையில அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருக்கிற ஒரு சகோதரனை அவங்க அனுப்புறதுக்கு தயாரா இருந்தாங்க. வயசாக ஒரு கோவிட்ல சாக போகிற மனுஷனுக்கு போய் ஊழியம் செய்து லாஸ்ட்ல அவருக்கு வியாதி வந்து அவர் சாகிற நிலைமைக்கு போகிறத நீங்கள் யோசிக்க முடியுமா? ஆனால் அப்படிப்பட்ட சபைகள் தான், அப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் நாம் ஆதி சபையிலே பார்க்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் அதை செய்ய விரும்புகிறார். we might be in a different generation, but still the need is big. தேவை அதிகமாக இருக்கிறது. உங்களிடத்திலே இந்த முதலாவது குறிப்பை நான் உங்களிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இனிமேல் ஆகிலும் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த வருஷத்திற்கு வரும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கை பிறருக்கு ஆறுதலாய் மாற்றும் ஆண்டவரே. என்னை நடத்தின பழைய ஊழியக்காரர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல ஜெபம், pour out my life for others. என்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக ஊற்றிவிட கிருபை தாரும். அந்த ஜெபத்தை செய்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில மிக கஷ்டங்கள் வந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தாழ்மையாய் சொல்கிறேன், எனக்கு ரிக்ரெட்ஸ் ரொம்ப குறைவா இருக்கிறது. எனக்கு 40 வருஷம் ஆக போகுது. இந்த இவ்வளவு வருஷத்துல அநேக கஷ்டங்கள் வந்திருக்கிறான். ஆனா ரிக்ரெட்ஸ் ஆர் வெரி லெஸ். வாட் மோர் யூ வாண்ட்? 2 கொரிந்தியர் 4:1 தயவு செய்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:1. இரண்டாவதாக பவுல் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகி நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதனால் சோர்ந்து போகிறது இல்லை. we do not lose heart. கனடா பைபிள் எப்படி சொல்றதுன்னா, தைரிய கெட்டு ஹிஞ்சரியுவதில்லை, we will be courageous. நாங்கள் தைரியமாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். அந்த சபை 4:16 மறுபடியும் அந்த கொரிந்தியருக்கு அவர் சொல்லுகிறார், ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்னவாகிறானா? புதிதாக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அந்த காலங்களிலே அந்த கஷ்டங்கள் வந்த பொழுது அவர்கள் பார்த்த வேத வசனத்தின் காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. என்னுடைய ஆரம்ப நாட்களிலே என் வாழ்க்கையை மிகவும் ஒரு எஃபெக்ட் பண்ணின ஒரு தாயார் லீமா என்கிறதான ஒரு தாய். அவள் ஒரு விதவை, பணக்காரி தான். ஆனா துபையில் அவருடைய கணவன் இறந்த பிறகு அந்த உடலை அவர்களுக்கு இந்தியாவுக்கு கொண்டு வரவும் முடியாத நிலைமை. பல ஊழியங்களுக்கு தாராளமாய் கொடுத்தவர்கள். ஆனால் அந்த பாடியை கொண்டு வந்து கேத்தலிக் சர்ச்சஸ் அவர்களுக்கு மார்ச்சரியை பரியல் பண்ணுகிறதுக்கு இடம் கொடுக்கல. ஆனால் அந்த தாய் அப்பொழுது நாங்கள் இருந்த விடுதியில் இருக்கிற ஒரு ஆசிரமத்திற்கு வந்தார். அந்த தாய்க்கு இப்படிப்பட்டதான ஒரு வசனத்தின் அடிப்படையான தரிசனம் வரும். ஒரு முறை தரிசனத்தில் எனக்கு சொன்னாங்க, அவர்கள் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய பிளேட்ல அநேக நாட்களுடைய கரன்சி இருக்கிறதா, வேற வேற தேசங்களுடைய நம்ம டாலர்ஸ், வேற என்ன சொல்றோம் அந்த மாதிரி ரியால், இந்த மாதிரி எல்லாம். ஆனா அதுல ஒரு பக்கத்துல முக்கியமாக முத்துக்கள் இருக்கிறதா, பக்கத்துல மோதிரம் இருக்கிறதா. ஆண்டவர் சொல்றாரா, வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது அந்த தாயார் கண்ணீரோடு எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஜனங்கள், ஊழியக்காரர்கள் எல்லாம் ஓடி வந்து எல்லாரும் பணத்தை தான் எடுக்கிறார்களே தவிர
யாரும் முத்துக்களாகிய வசனத்தையும் மோதிரமாகிய தேவனுடைய அதிகாரத்தையும் எடுக்கலையா? அந்த தாயார் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அவருக்கு விட்டிலிகோ வந்திருக்கிறது. ஸ்கின் அவர்களுக்கு அழகா இல்லை, கால் உடைந்திருக்கிறது, ஒரு கண் பார்வை இழந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ கூட நான் அடிக்கடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது, நான் சோர்ந்து போகும்பொழுது, மம்மி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நீ இந்த உடலை பற்றி கேட்குறதெல்லாம் விட்டுரு, மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறேன், 20 வருஷத்திற்கு முன்பாக எந்த ஊழியங்கள் பிறந்திருந்தாலும் அந்த ஊழியத்திற்கு பின்பாக சபையிலே பழைய விதவைகளோ பழைய பரிசுத்தவான்களோ கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு ஜபம் செய்ததினால்தான் ஊழியங்கள் பிறந்தது. மிக வேதனையோடு சொல்கிறேன், இன்றைக்கு மத்தியானம் நான் இங்கே ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், தாழ்மையாய் சொல்கிறேன், மிக பயத்தோடு சொல்கிறேன். கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே ஒரு காரியத்தை சொன்னார், விண்ணப்பத்தின் ஆவி எங்க போயிருக்கிறது என்று கேளு. விண்ணப்பத்தின் ஆவி, பெருமூச்சியின் விண்ணப்பத்தின் ஆவி இன்றைக்கு சபைகளுக்குள்ளே மறைந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்முடைய பிள்ளைகள் வசனங்களை கேட்டும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைவப்படுகிற பிள்ளைகளுடைய காலங்களை நாம் பார்த்தோம் ஒரு காலத்தில். இன்னைக்கு அப்படிப்பட்டதான வரங்களோ அப்படிப்பட்டதான செயல்களோ நடக்கிறது குறைவாய்க்கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த ஜபிக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் தெசலோனிக்கேயர் 1 நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் பவுல் அங்கேயும் சொல்றார், எங்களுக்கு தெரிந்திருக்கும்படி முன்னை பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம், வெகும் போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள்ளே நாம் என்ன செய்கிறோமா? தைரியம் கொண்டிருந்தோம். ஏனென்று சொன்னால் பவுல் அந்த ஊழியத்தை செய்த பொழுது அந்த ஜனங்கள் தெசலோனிக்க சபையை குறித்து சில பேர் தெசலோனிக்க சபையிடத்துல சொன்னார்கள், உங்க பாஸ்டர் பவுல் நைட்டோட நைட்டு ஓடி போன கோழை. ஏன்னா உபதிரவம் வந்ததுனால அவர் ஓடிட்டாரு. பிரபலமான பெண்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டதுனால ரிச் விமெனை பவுல் மிஸ்யூஸ் பண்ணார்கள் என்று சொல்லி ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. அப்படியெல்லாம் யோசித்தார்களா? அப்படியெல்லாம் பேசினார்களா? யூ ஆர் அ விமனைசர், ஹி இஸ் ஆஃப்டர் மணி. இன்றைக்கு என்ன ஊழியக்காரர்களை குற்றம் சாட்டுகிறோமோ அந்த குற்றத்தை எல்லாம், எனக்கு பவுலுடைய வாழ்க்கை ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா பவுலுடைய வாழ்க்கையில அந்த எல்லா குற்றச்சாட்டையும் அவர் ஏற்றுக்கொண்டு அப்படியெல்லாம் வேதனையில் இருக்கும் பொழுதுதான் அவர் சொன்ன காரியம், பிலிப்பி பட்டணத்திலே சிறையில போட்டு அங்க அடி வாங்கி அந்த காயத்தோட நைட்டு பேப்டிசம் கொடுத்து 154 கிலோமீட்டர்ஸ் டிராவல் செய்துதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:1 யாராவது வாசிங்க. அந்த காயத்தோடு அவர் பிரயாணம் செய்தது. அவர்கள் அம்பிப்போலி பட்டணத்தையும் அப்பல்லோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படி அவளிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவளுடனே சம்பாஷித்து 21 டேஸ்ல கர்த்தர் அவர்களுக்கு கிருபை கொடுத்து ஒரு சபையை உருவாக்கி கர்த்தர் கொடுத்த அந்த தைரியமான காரியம் இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்களுக்கு, எனக்கும் கூட இந்த டிசம்பர் வரும்பொழுது நான் யோசிக்கிறேன், டிராக்ஸை நாம் முந்தியெல்லாம் தைரியமாய் கொடுத்தோம். பல முறை என்னுடைய சபைக்கு RSS சில பேர்கள் வந்த பொழுது எனக்கும் தைரியம் இல்லாமல் போய்விட்டது. அநேக முறை பயந்து இருக்கிறோம். ஆனால் தேவன் வார்த்தையை கொடுத்து இதுவரைக்கும் அந்த 3 வருடமாய் கர்த்தர் அந்த சபையை நடத்தி வருகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆனால் இன்றைக்கு உண்மையாக நமக்கு தைரியம் தேவைப்படுகிறது. உங்களுக்கு கூட கிராம ஊழியத்தில் ஒரு சேலஞ்சஸ் இருக்கு, ஆனால் சிட்டி ஊழியங்களில் வேற சேலஞ்ச். உங்களுக்கு டிராஃபிக்கே பெரிய சேலஞ்ச். இப்போ சீக்கிரம் 8 மணிக்கு முடிச்சாதான் நீங்க போக முடியும், இல்லைன்னா டைமை பார்க்கணும். அந்த சேலஞ்சஸோட எல்லாம் நீங்க பிரேயருக்கு வரீங்க. அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. ஆனால் உண்மையாய் சொல்கிறேன், ஒவ்வொரு ஊழியங்களிலே வருகிற அந்த சேலஞ்சஸை அந்த ஊழியர்கள் எப்படி நடத்த முடியும்? வேண்டியதான ஒரு கரேஜ். செகண்ட்லி, ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ that we must pray for God's courage will enable every servants of God. தேவனுடைய ஆறுதல் ஊழியக்காரர்களுக்கு தேவை. தேவன் கொடுக்கிற தைரியமும் ஊழியக்காரர்களுக்கு வேண்டும். அதனால் தான் ஆதி சபை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:30 வசனம் வாசிங்க. 4:30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகங்கள் செய்யுங்கள்
என்றார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த நாட்களில் ஊழியத்தை நிறுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணல, தைரியத்தை இன்னும் தாரும். நாம் ஜெபிக்கணும். இந்த வருஷ கடைசியில நாம் கேட்கணும். கர்நாடகாவில் அநேக பகுதிகளில் ஊழியங்கள் இல்லை. அங்கே எல்லாம் போகிறதற்கு அநேக கஷ்டங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் தரிசனம் வந்தா கம்னளி தான் வருது. சிட்டியில ஊழியங்கள் தேவை. நானும் சிட்டியில உண்மையாய் ஊழியக்காரர்களை மதிக்கிறேன். ஆனால் தாழ்மையாய் உங்களிடத்துல கெஞ்சி கேட்கிறேன், எங்க போச்சு பழைய 20 வருஷத்திற்கு முன்பாக வந்த வாலிப கூட்டங்கள்? ஒவ்வொரு முறையும் உங்க ஊருக்கு வரும்பொழுது நான் ஜெபித்து போகிறேன், ஆண்டவரை எழுப்பும், யாரையாவதும் எழுப்பும். வேலையாட்கள் கொஞ்சம். ஏன் போனா சேலரி கம்மியாயிடும், போனா கம்ஃபர்ட் ஜோன் கம்மியாயிடும். அதனால்தான் ஜார்ஜ் விட்ஃபீல்ட் சொன்னார், துரும்பு பிடிச்சு சாகிறதோட தேஞ்சு போறது நல்லது. ஆனால் நமக்கு துரும்பு பிடிச்சு இங்கேயே வாழ்ந்து லாஸ்ட்ல 60வது வயதுல ஆண்டவரே ஒன்றும் செய்யல ரிக்ரெட்லயே வாழ்ந்துட்டோமே. இல்ல ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யங் பீப்புள். கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். நாங்களும் பயந்தோம். என்னுடைய பைபிள் காலேஜ் முடிந்த பிறகு எனக்கும் அநேக டெம்டேஷன்ஸ் இங்க வந்தது, நல்ல வாய்ப்புகள் வந்தது. ஆனால் என்னை நடத்தின அந்த பரிசுத்தவான்கள் ஒரு தைரியத்தின் ஆவியினாலே கர்த்தருடைய கரத்திலே கேட்டு என்னை கைட் பண்ணதுனால்தான் மறுபடியும் என்னுடைய இருதயம் கிராமங்களுக்கு போகிறது இருக்கு. ஐ எம் நாட் டெல்லிங் தட் ஜஸ்ட் பிகாஸ் யூ டூ வில்லேஜ் மினிஸ்ட்ரி யூ ஆர் கிரேட். நோ, டோன்ட் டேக் இட் லைக் தட். But I am asking you, I am pleading with you so that you might pray that God would give courage to young people, that God would give them. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நாம் என்ன யோசிக்கிறோம்? ஊழியர்கள் வந்து எலியா போல அக்கினியை இறக்கணும்னு சொல்லி நாம சொல்றோம். ஆனா அதே நேரத்துல எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்ன்றதையும் மறந்துடுறோம். அப்படி கொஞ்சம் சத்தமா ஊழியக்காரர்கள் பேசலைன்னா, உண்மையா சொல்ல போனா பாஸ்டர் மைக்கேல் எனக்கும் ஆசிரியர் இருக்கிறார். பைபிள் காலேஜில் வந்த பொழுது அமைதியா பேசுவார். நாங்கள் எல்லாம் அக்கினி அப்படி எப்படி எல்லாம் பார்த்து பைபிள் காலேஜில் வந்தோம். ஆனால் பிறகு பாஸ்டர் மைக்கேலுடைய டீச்சிங் எங்களுடைய கண்களை திறந்த பொழுது he was our favorite teacher. வசனங்களை ஆழத்தை அறிந்து கொள்ள we would wait for his class. I tell you, he's been such a blessing to our lives. நான் என்ன உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னா, அந்த சாதாரணமான ஊழியக்காரர்களுக்கு பாடுகள் உண்டு. உங்களுக்கு ஊழியம் செய்கிற இங்க எந்த பாஸ்டர் மைக்கேல் மட்டும் அல்ல, உடல் ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் அவர்களுடைய பலவீனங்கள் உண்டு. ஆனால் அந்த பாடுகள் உள்ள மனுஷர்களுக்கு ஒரு தாங்கி ஜெபிக்கிற ஒரு தைரியத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் சீக்கிரம் படிங்க தயவு செய்து. அவர்கள் பெர்சியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் அவர்கள் என்ன செய்தாரா? தடை பண்ணப்பட்டு. இன் ஏசியா அந்த ஒரு நல்ல ஒரு ஊழியம், இட்ஸ் an unforgotten verse in my life. அது ஒரு மறக்க முடியாத வசனம். ஏனென்று சொன்னால், என்னுடைய ஊழியத்தில் பல வருஷங்களுக்கு முன்பாக நான் இலங்கைக்கு ஊழியம் செய்ய போகும்பொழுது, அது ஒரு கர்த்தருடைய கிருபையினால் ஒரு அதிகமான விசுவாசிகள் உள்ள சபை. ஒரு நல்ல போதகர் அங்கே இருக்கிறார், சஃபரிங் செயின்ட் என்று சொல்லி பாஸ்டர் ஜோசாயா. அந்த ஏழை மக்கள் எல்லாம் எனக்கு காணிக்கை கொடுத்த பொழுது, வருஷத்தின் கடைசியில வாடகை வீட்டில் இருந்த நான் அந்த கரன்சி எல்லாம் சேஞ்ச் பண்ணி வந்து பார்க்கும் பொழுது அது பெரிய மொத்தமாக இருந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து நான் லீஸுக்கு போனேன். ஆனால் அதே பாஸ்டர் ஜோசாயா என்னை அடுத்த வருஷம் திருப்பி டிசம்பரில் கூப்பிடுறாங்க. இப்போ எங்கே போகணும்னு தோணும்? நீங்க சொல்லுங்க. எனக்கும் அப்படி ஒரு சோதனை வந்தது. ஆனால் இந்த வசனம் என்னை நடத்தின பரிசுத்தவான்கள் எப்பொழுதுமே எனக்கு ஒரு பொன்ராஜ் என்கிறதான் அந்த ஊழியக்காரர் எப்பவும் சொல்லுவார், ஊழியக்காரன் கண்ணை பாரு, கண்ணு உன் கண்ணு புறா கண்ணு போல இருக்கணும், காக்கா கண்ணு மாதிரி இருக்கு, என்ன கிடைக்கும் அப்படி திட்டுவார்கள் எங்களை. அப்போ நாங்க ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்களுக்கு புறா கண்ணை தாரும், புறா கண்ணை. பெங்களூர்ல வந்து உங்களையும் பார்த்து அதுதான் சொல்லணும்னு தோணுது எனக்கு. உபவாசம் 21 நாள் எதுக்கு? இன்னும் கிடைக்கணும் ஏதாவது, இன்னும் ஆனால் உண்மையாய் சொல்லுகிறேன், அந்த வருஷம் கர்த்தருடைய கிருபையினால் நானும் என்னுடைய மனைவி என்னுடைய சின்ன பையனும் பீதர் என்கிறதான ஒரு ஊழியத்திற்கு போனோம். அந்த ஊழியக்காரர்கள் என்கரேஜ் பண்ணப்பட்டார்கள்.
எங்களுக்கு அவருக்கு கொடுக்க 500 ரூபாய் தான் இருந்தது. ஆனால் யஷ்வந்த்புரா ஸ்டேஷனில் வந்து இறங்கின பொழுது எவ்வளோ திருப்தியாக இருந்தது தெரியுமா? பல முறை நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நேற்று கூட நானும் என்னுடைய மனைவி ஜெபித்து கொண்டது, ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய எங்களுக்காக தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவருடைய நடத்துதல ஊழியங்கள் நடத்தப்பட வேண்டுமே தவிர நம்முடைய மாம்ச சிந்தையிலே நடத்துகிற ஊழியங்களை நாம் எடுத்து போட வேண்டும். கர்த்தர் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பவுல் அப்படிப்பட்டதான காணிக்கை, சுகம், செல்வாக்கு இருக்கிற இடத்துல போகாம மெக்கதோனியாவில் போறார். அங்க போய் ஊழியத்தை செய்து 17:6 வசனம் அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரையும் பட்டணத்து அதிகாரி இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். உலகத்தை இந்த வசனத்தை போட்டு நம்ம ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டோம், பிளானட் ஷேக்கர்ஸ் சொல்லி. ஆனா இது பிளானட் ஷேக்கர்ஸ் இல்ல, ட்ரபிள் மேக்கர்ஸ். உலகத்தை அசைத்தவர்கள் இல்ல, எங்க போனாலும் பிரச்சனை பண்றவங்க. உங்களுக்கு தெரியுமா, மினிமம் 25 வீடு காலி செய்திருக்கிறேன் விடுதியில. பல உங்களுடைய ஜபத்திலே ஆண்டவர் கிருபையிலே ஒரு நல்ல ஆலயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது, அந்த மாதிரி கஷ்டமான நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய துணை எங்களோடு கூட இல்லாவிட்டால், ஆவியானவர் நடத்தாமல் இருந்திருந்தால், நான் பாஸ்டர் மைக்கேலையும் பாஸ்டர் எஸ்ஆர் மனோகர் என்கிற 2 ஊழியக்காரர்களை நான் மறக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால், காலையிலும் நான் சொன்னேன், நானும் என்னுடைய மனைவி எங்களுடைய ஒரு ஊழியம் இருந்தது, பணமும் ஒரு நல்ல 4 சென்ட் இடம் ஊழியத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே ஒரு இரவில் நாங்கள் இழந்து அதெல்லாம் கொடுத்து வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த நாட்களில் தான் கொஞ்ச நாட்கள் நாங்கள் ஏசிய சபைக்கு வந்து கொண்டிருந்தோம். பிறகு கோவிட் டைமில் அது நடந்த உடனே நான் திகைத்து போனேன். என்னுடைய மனைவி முன்பாக என்னால் அழ முடியல. மேலே ரூமுக்கு போய் ஒரு நாள் 11:45 இருக்கும். அப்போ தான் மைக்கேல் பாஸ்டருக்கு ஜெபம் நான் சொன்னேன், சார் என்னால் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ பாஸ்டர் மைக்கேல் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்த அந்த நேரம், கொடுத்த ஆலோசனை, இன்றைக்கு கர்த்தர் ஒரு சின்ன சபையிலே அந்த ஜெனரேட்டர் போட்டு நடத்துகிற அந்த ஆராதனையில் யூடியூப் மூலமாய் கன்னடா மக்கள், 100கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் உண்மையாய் சொல்கிறேன். ஆவியில் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை உள்ள ஊழியக்காரர்களிடத்திலும் அப்படிப்பட்ட ஆலோசனையை நாம் கேட்கிறதில் நமக்கு தாழ்மை இல்லாமல் போகிற நிலைமைக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம். உங்களிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், பரிசுத்த ஆவியினால் இந்த வருஷத்தின் கடைசியில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் எங்களை நடத்தட்டும் என்று சொல்லி. பரிசுத்தவான்கள் ஏசிய சபையில் வருகிறதற்கு சில பேருக்கு நம்ம பெருமையா இருக்கலாம். பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஏசிய சபை விசுவாசிகள். ஆனால் ஏசிய சபை என்னை நடத்தின அந்த பரிசுத்தவான் சொல்லுவார், எந்த ஸ்தாபனத்தை குறித்தும் எந்த மனுஷனை குறித்தும் மேன்மை பாராட்டாதே, இயேசுவை தான் உயர்த்தணும்னு சொல்லுவார், ஆவியானவரை தான் உயர்த்தணும்னு சொல்லி. பழைய அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் இருக்கும் பொழுது நான் காலையில் சொன்னேன், பாஸ்டர் தாமஸ் ராஜ் வந்த பொழுது ஒரு கன்வென்ஷனில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பாஸ்டர் மைக்கேல் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே சபையில் ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும். ஆனால் பாஸ்டர் தாமஸ் ராஜ் என்ன ஜெபம் பண்ணாரு, சபையில் ஆத்துமாக்கள் அல்ல ஆண்டவரே பரிசுத்தத்தை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணார். ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? நான் மொழிபெயர்த்தது எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அந்த பரிசுத்தவான்கள் ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே, ஒரு பைபிள் காலேஜோ ஒரு அநேக காரியங்கள் அதுவும் நல்லதுதான், ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு ஆவியில் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நம்முடைய சபைகள் வர வேண்டும். ஆவியில் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் மாற வேண்டும் என்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். There is a subtle way of enemy creeping into the church. Corporate world is entering to the church. நல்ல மெத்தட்ஸ், நல்ல டெக்னாலஜி எல்லாம் நல்லதுதான், ஆனால் தாழ்மையோடு மிகவும் பயத்தோடு நாம் சொல்ல ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே உம்முடைய ஆவியானவருடைய செயல் நம்முடைய ஊழியங்களில் நடத்துகிறதற்கு கர்த்தாவை கிருபை தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான காரியத்தை நாம் செய்யும் பொழுது லெனார்ட் ராவென்ஹில் சொல்கிறார், the world is impacting the church but the church has to impact the world. உலகம் சபையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது இல்லை, சபை உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இன்றைக்கு அநேக காரியங்களிலே நாம் இப்படிப்பட்டதாய் ஏமாற்றங்களிலே போகிற கடைசி காலத்தில் இருக்கிறோம். கடைசியாக அந்த சேஷரத்னம்மா என்னை நடத்தின அந்த பழைய பரிசுத்தவாட்டி, அவர் ஒரு முறை ஜபிக்கும் பொழுது 40 நாள் உபவாசம் இருப்பாங்களா. மரித்த பிணங்கள் அவருடைய ஊழியத்தில் எழும்பினது. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் தலை இல்லாமல் நின்னாங்களா. தலை இல்லாமல் ஒரு உருவம் வந்ததுனால
அவர்கள் சாத்தானன்னு சொல்லி பிசாசை நீ கத்திஸ்துனானோ நாங்களா, நான் தான், என்னுடைய சத்தம் உனக்கு தெரியாதா? அப்போ மறுபடியும் ஜெபம் பண்ணும் பொழுது மறுபடியும் ஆவியானவர் சொல்கிறாரா, என்னுடைய சத்தம் தான். ஆனால் இவங்க பிசாசுன்னு நினச்சிட்டாங்களா. அப்போ மறுபடியும் மெல்லிய சத்தத்தோட கேட்டாங்களா, ஆண்டவரே ஏன் தலை இல்லாமல் நீர் வந்து நிற்கிறீர்? தீர்க்க தரிசனமான வார்த்தை, இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற காரியத்தை அன்றைக்கு சொன்னார். அம்மா எங்களுக்கு சொன்னது, கடைசி நாட்களிலே கிறிஸ்துவை விட்டுவிட்டு பலர்கள் கையையும் காலையும் பிடித்து கொண்டு, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஃபேவரட் ப்ரீச்சர்ஸ், ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் நமக்கு மேன்மை உள்ளவர்கள், நமக்கு உண்மையாய் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனை நாம் மதிக்கிறதோட நமக்கு யூடியூபிலும், அதெல்லாம் தவறுன்னு சொல்லலை, அந்த வசனங்களை கேட்டுக்கொள்றது நமக்காக அழுது ஜபிக்கிற, நான் என்னுடைய கனடா ஊழியக்காரர்களுக்கு என்னுடைய சபையிலும் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்காக கருத்தாய் ஜபித்து அழுது ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை நாம் மதிக்காமல், நான் பாருங்க உங்களுக்கு இன்னைக்கு போறேன், வந்திருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு போறேன், 2 நாள் தான் உங்களுக்கு அழுவேன். உண்மையா சொல்றேன், எனக்கு சம்ஸ்தான பிள்ளைகளுக்கு தான் மண்டேலேருந்து நான் அழ போறேன். உங்களை மறந்துடுவேன். நீங்க தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல, நீங்க மறந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில ஊழியக்காரர்கள் தான் உங்களை இருதயத்தில் சுமப்பார்கள், அவர்கள் தான் உங்களுக்கு ஜபிப்பார்கள். கண்களை மூடி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரர்களே, ஆண்டவரே ஹல்லேலூயா. ஓ அழகாய் நிற்கும் அந்த ஊழியர்கள், ஹல்லேலூயா. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லாரும் பாடுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஓ காடுமேடு காடுமேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஓ ஜபித்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எழுந்து நின்று எழுந்து நின்று திரளாய் நிற்கும் யார், ஓ சேனை தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், ஆண்டவரே பாஸ்டர் மைக்கேலுக்காய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே சிஸ்டர் கரனுக்காய் ஜெபிக்கிறோம், பாஸ்டர் ராபர்ட்டுக்காய் ஜெபிக்கிறோம், சுமூர்த்திக்காய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் தேசிய சபையின் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக, ஆறுதலை தாரும் ஆண்டவரே, சபைகளுக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா. ஓ சேனை தலைவராம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்.
யாசித்தாலும் போஷித்தாலும் நகை முகத்தோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் வந்து நிற்கும் பொழுது எது நடந்திருந்தாலும் அது நடக்காமல் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே காட்டி தேவனுடைய அன்பை காட்டின நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கரங்களை தூக்கி நன்றி செலுத்துவீங்களா? Can you thank God for the men of God that God has brought into your life? என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வந்த அந்த ஊழியக்காரர்களை நான் நினைத்து கொண்டு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கொஞ்சம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களிலே பல முறை நாங்கள் குற்றத்தை சொல்லி தவறுகளை பார்த்து ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆறுதல் படுத்துவீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஓ தேவனிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எங்கெல்லாம் காடு மேடு கஷ்டங்கள் பட்டணங்கள் ஹல்லேலூயா எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஆறுதல் தீத்துக்களை எழுப்புவீராக, திமோத்திகளை எழுப்புவீராக. ஓ பாஸ்டர் மூர்த்தி அவர் ஜெபிக்கும் பொழுது நாம் எல்லாரும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஓ எல்லாரும் நம்மை மறந்து கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் சபைகளை பரிசுத்தமாக்குவீரா, எங்களுடைய ஊழியக்காரர்களை பலப்படுத்துவீரா. ஹல்லேலூயா. சபைகளுக்குள்ளே ஆவியானவருடைய அசைவாடுதல் உண்டாகட்டும்.